வாங்க இன்றைக்கி நம்ம பூரண கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம வந்து எள்ளு வச்சு செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு தேங்காய், ஒரு 400 கிராம் வெல்லம், அப்புறம் ஒரு 150 கிராம் எள்ளு தேவைப்படும். இது வந்து ரொம்ப ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதில் நான் வந்து 100 கிராம் உலக்கில் ஒரு ஒன்றரை ஒன்றரை அதாவது 150 கிராம் அளவு எள்ளு எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து கருப்பு எள்ளு தான் நாங்கள் ஆத்தென்டிக்காக யூஸ் பண்ணுவோம். வெள்ளை எள்ளும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளும் வெல்லம் வந்து ஒரு கலர் வரும். இதே இது நம்ம வந்து கருப்பு எள்ளு யூஸ் பண்ணும்போது இதுதான் அந்த காலத்துல இருந்தே வந்து எள்ளு கொழுக்கட்டை அப்படின்னாலே கருப்பு எள்ளு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால நம்மளும் கருப்பு எள்ளு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் சுத்தமான எள்ளு எடுத்துக்கிட்டு நான் வந்து அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் வச்சுருக்கேன். கடாய் வந்து நான்ஸ்டிக் கடாய் தான் வச்சுருக்கேன். இதை நல்லா சூடானோன்னே அதில் எள்ளை சேர்த்துட்டு எள்ளு நல்லா பொரியிற வரைக்கும் அதே மீடியம் இதிலேயே வச்சு அதை ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வேறு ஒரு கண்டெய்னரில் போட்டு ஆற விட்டுருங்க. இப்போ ஒரு முடி தேங்காய், அதாவது ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே எடுத்திருக்கோம் 2 சைடுமே. அதை நம்ம துருவி எடுத்திருக்கோம். துருவின தேங்காயும் அதே கடாயிலேயே சிம்மில் வச்சு துருவின தேங்காயும் நம்ம அப்படியே ஒரு தடவை வறுக்கிற மாதிரி அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம அதை ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. கலர் மாறிடக்கூடாது தேங்காவோட கலரு. அதில் உள்ள ஈரப்பதம் மட்டும் போகணும். இந்த மாதிரி ஒட்டி வருதுல்ல, அந்த ஒட்டி வர்றதை மட்டும் போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கலர் மாறுற மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா கூட நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா தேங்காய் வெல்லம் எள்ளு மொத்தமாக சேரும் போது ஈரப்பதம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கொழுக்கட்டை வந்து கெட்டு போயிடும் வேகமாக. அதுக்காக தான் நம்ம வந்து தேங்காவை வறுத்து எடுத்துக்கிறோம். அதுக்கு ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எள்ளு மட்டும் சரியான பதத்தில் பொரிஞ்சு வந்துடணும். அது படபடன்னு பொரிஞ்சு வரும். அதோடைய அந்த நீங்கள் எந்த கடாயில் வந்து நீங்கள் அதை வந்து ஃப்ரை பண்ணுறீங்களோ அதுலேருந்து வேற ஒரு கடாய்க்கு மாற்றி வச்சுருங்க. அப்போ தான் அது ஆறுறதுக்கு சரியாக வரும். இப்போ நான் வந்து 1/2 கிலோ வெல்லம் தான் உங்களுக்கு காமிச்சேன். அதில் ஆனால் நம்ம 400 கிராம் அளவுக்கு போட்டாலே போதும். 500 கிராம் தேவைப்படாது. இனிப்பு ஜாஸ்தியாக சாப்பிட்ற வீடுகளுக்கு அது தேவைப்படும், பார்த்துக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தது ஆறிடுச்சான்னு பார்த்துட்டு ஈரம் படாமல், இப்போ கையில் வந்து எனக்கு ஈரம் இல்லாமல் இருந்துச்சு, அதனால் நான் கையிலேயே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். உங்கள் கை ஈரமாக இருந்துச்சுன்னா ஈரம் படாமல் ஜார்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஈரம் இல்லாமல் இருக்கணும். அதை அப்படியே அந்த கண்டெய்னரில் மாற்றிட்டு நம்ம ஒரு தடவை பாருங்கள், ஈரம் இல்லாத வறுத்த எள்ளு இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். 2 தடவை பல்ஸ் மோடில் போட்டிங்கனாலே சரியாக வந்துடும். அதை எந்த பூரணத்தில் எதை வைக்கிறீங்களோ அந்த கண்டெய்னரில் இந்த எள்ளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அரைச்ச எள்ளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம தேங்காவை இதில் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்தோம்ல தேங்காவை, அதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக ஏலக்காய் போட மறந்துட்டேன். அதனால ஏலக்காய் தனியாக மிக்சியில் போட்டால் அரைப்படாது, பெரிய ஜாருன்றனால நான் கொஞ்சமாக அந்த வறுத்து வச்சுருந்த தேங்காவையே அந்த மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதில் ஒரு 3 ஏலக்காய் போட்டு அதை ஒரு தடவை பல்ஸ் மோடில் அடிச்சுட்டு வந்துட்டேன். ரிமைனிங் இருக்கிற தேங்காவையும் நம்ம இதில் சேர்த்துக்குவோம். தேங்காய், எள்ளு, இந்த வெல்லம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய அளவு தான். இது வந்து சில பேருக்கு வெல்லமோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும், இனிப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு நினச்சா 1/2 கிலோ வெல்லம் கூட போடுவாங்க. சில பேர் வந்து 1/4 கிலோ வெல்லம் தான் போடுவாங்க. பட் இப்போ நம்ம செய்கிறது வந்து நான் எக்ஸாக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து 150 கிராம் எள்ளுக்கு ஒரு 400 கிராம் வெல்லம், அதுக்கப்புறம் தேங்காய் வந்து ஒரு பெரிய தேங்காய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு சிட்டி அளவு நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம், தூள் உப்பு. எப்பயுமே இனிப்பு பதார்த்தங்கள் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன அதாவது சிட்டிகைன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப மைன்யூட்டாக கொஞ்சம் நம்ம சால்ட் போட்டால் கூட அந்த சுகரை என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். அதுக்காக நம்ம சேர்க்கணும். வெல்லம் வந்து பாகெல்லாம் நீங்கள் காய்ச்சிடக்கூடாது. வெல்லத்தை நம்ம பொடி பண்ணி நுணுக்கி வச்சுருக்கோம். அந்த வெல்லத்தை டைரெக்டாக இதில் சேர்த்துடுறோம். கையில் நான் ஒரு சைடு கேமரா வச்சுருக்கனால அது கொஞ்சம் கிண்டுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுறேன். இப்போது இது என்னென்னா எல்லாமே இந்த மாதிரி செட் ஆயிரும். நீங்கள் கை மட்டும் இந்த பூரணம் இது பண்ணும் போது டைரெக்டாக கையை போட்டு பிசைஞ்சிடாதீங்க, ஸ்பூன் வச்சே ஹேண்டில் பண்ணுங்கள். அப்போ தான் கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிட்டோம், அதாவது உள்ளே வைக்கிறத ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம் அளவுக்குரிய உலக்கு தான் நான் எடுத்திருக்கேன்.
இதில் 3 உலக்கு நான் சேர்க்க போகிறேன். அதாவது 600 கிராம் அரிசி மாவு. இது வீட்டில் அரைச்ச மாவு. வீட்டில் அரைச்ச அரிசி மாவு இல்லை, பச்சரிசி மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் இடியாப்ப மாவுன்னு கடையில் வைக்கிறது கூட, நீங்கள் இடியாப்ப மாவு, கொழுக்கட்டை மாவு இந்த மாதிரி கடையில் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த சாஷே கூட வாங்கி நீங்கள் செய்யலாம். இதை நான் இப்போ 3 உலக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும். எல்லாமே தூளுப்பே யூஸ் பண்ணுங்கள். கல்லுப்பு வந்து இதில் சேராது, அங்கே நின்றும். இப்போ தூளுப்பு இதில் சேர்த்த உடனேயே நான் வந்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இதில் நம்ம சுடுதண்ணி சேர்க்கணும். உப்பை நல்லா மாவில் டைரெக்டாக கலந்துட்டு அதுக்கப்புறம் சைட் பை பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டிலில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். மேக்ஸிமம் சூடு கெட்டில் ஆஃப் ஆகிற வரைக்கும் உள்ள அந்த சூடு வரைக்கும் வச்சுக்கோங்க. இதில் நம்ம சுடுதண்ணி சேர்க்க போகிறோம். சுடுதண்ணி நம்ம சேர்த்த உடனே அந்த மாவு வேகிற அளவுக்குரிய சூடு தேவைப்படும். பாருங்கள், உங்களுக்கு அந்த ஸ்டீம்லேயே தெரியும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து இந்த மாவை கிளறோம். ஃபஸ்ட்டு இந்த மாவில் இந்த தண்ணி ஊற்றினோடனே நம்மளுக்கு இடியாப்ப ஸ்மெல் வந்துடும். மாவு வெந்துருச்சு அப்படின்றது நமக்கே தெரியும். அந்த அளவுக்கு நமக்கு சூடான தண்ணி நம்ம ஊற்றணும். இப்போ நான் அதில் வந்து கெட்டி கெட்டியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்னும் நான் கை யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா தண்ணி நம்ம ரொம்ப கொதிக்கிற தண்ணி சேர்த்துருக்கனால கை நம்ம வச்சோன்னா அது ஹேண்டில் பண்ண முடியாது. மரக்கரண்டியை வச்சு இது பண்ணிவிட்டு இப்போ தொட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப கொதிக்குது. அதிலே வெந்த மாதிரி வந்துருச்சு. ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். மூடி வச்சுட்டு திருப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு கை பொறுக்கிற சூடு அப்படின்றது எப்படின்னா, இப்போ கையில் பக்கத்தில் வந்து ஒரு பச்சை தண்ணி ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. தண்ணியில் கையை மட்டும் வாஷ் மட்டும் பண்ணுங்கள். அதில் இருக்க தண்ணி இதில் திருப்பி சேரக்கூடாது. அதனால் பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு அப்பப்போ கையை நனைச்சிட்டு அந்த மாவை தொட்டிங்க அப்படின்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து உருண்டை மாதிரி வந்துடும். கொஞ்சமாக நம்மளால் வந்து அந்த சூடு பொறுக்க முடியும். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இது சப்பாத்தி மாவு மாதிரிலாம் போட்டு அடித்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம சுடுதண்ணி அரிசி மாவில் ஊற்றினோடனே அந்த மாவு வெந்துருச்சு ஆக்சுவலி. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். அதுக்கு மட்டும்தான் ஸ்டீமில் நம்ம வைக்க போகிறோம். ஆல்ரெடி மாவு வந்து வெந்த மாதிரி தான். எனக்கு இன்னுமே ரொம்ப சூடாக இருந்தனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா என் கையில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டேன். எண்ணெய் தேய்ச்ச உடனே ரொம்பவுமே எண்ணெய் போட்டு இது பண்ணாதீங்க. ஒருவேளை மாவு இந்த மாதிரி இதே அளவு எண்ணெய் நம்ம ஆல்ரெடி சேர்த்துட்டோம் அப்படின்னா கொழுக்கட்டை அடுத்து செய்யும்போது திருப்பி திருப்பி எண்ணெய் தொட வேணாம். இப்போ பாருங்கள், மாவை எடுத்து நான் பதம் பார்க்குறேன். என் கையில் ஒட்டாமல் வருது. அவ்வளோதான். மாவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் கொடுத்தா போதும். இது வந்து இவ்வளோ மாவு இருக்கிறனால நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு காமிச்சிடுறேன். இது எதுவுமே நீங்கள் ஃபேனுக்கு அடியில் வச்சு செய்யாதீங்க. மாவு வந்து காஞ்சிரும். ஃபேன் வேறு ஃபோக்கஸில் வச்சுட்டு கூட நின்று இதை செய்யுங்க. கொஞ்சம் டைம் தான் எடுக்கும், பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து உடம்புக்கு சத்தும் கூட. நீ விநாயகர் சதுர்த்திலாம் வரும்போது அதெல்லாம் செஞ்சு பாருங்கள். பொருள் வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து வெல்லம், எள்ளு, தேங்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். இல்லை அரிசி மாவு, அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம்ன்றனால உங்களுக்கு டைம் எடுத்து நான் எல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறனால ரொம்ப நேரம் சொல்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஈஸி தான். இது எப்படின்னு பாருங்கள். நாங்கள் கையிலேயே பிடிச்சிருவோம். பட் இது பிகினர்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பருப்பு இந்த மாதிரி பருப்புலாம் போட்டு வரும்ல, அந்த மாதிரி பேக்கெட், அதை வந்து கழுவி எடுத்துட்டு அதை கட் பண்ணிவிட்டு தின் லேயராக வச்சுக்கோங்க. ஒரு கண்டெய்னர் மேலே கண்டெய்னரை கவுத்தி போட்டு அதில் வச்சுருக்கேன். இதில் மாவு எடுத்தேன். மாவு உங்களுக்காக நான் சும்மா உருட்டி காமிச்சேன். அந்த அளவு மாவு உங்களுக்கு கொழுக்கட்டை சைஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த அளவு மாவை இப்படி வச்சு இப்படி அமுக்குனீங்கனாலே, நீங்கள் நல்லா சூடு தண்ணியில் வச்சு அதை செஞ்சுருந்தீங்கன்னா அழகாக அதுவே வந்து இந்த மாதிரி ஒரு வெடிப்பு இல்லாமல் வந்துடும். பாருங்கள், அந்த பேப்பரோடு தான் அந்த பூரணத்தை வச்சுட்டு நான் அமுக்குறேன். ஃபைனல் அந்த வெளியே இருக்க அந்த அவுட்டர் லேயரை மட்டும் அந்த பாலித்தீன் பேப்பர் மேலேயே வச்சு அழுத்தி கொடுங்க. அதுவே க்ளோஸ் ஆயிரும். பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சு. எவ்வளோ வலுவலுன்னு வந்துருச்சுன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து நான் சைடெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
இது வந்து நம்மளோட இஷ்டம் தான். என்ன ஷேப்லனாலும் செய்யலாம். நீங்க மாவு நல்லா பெசஞ்சிருக்கீங்கன்றது இந்த கொழுக்கட்டையோட வழுவழுப்பு தன்மையிலேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க. ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கங்க. சப்பாத்தி மாவு உருண்டை மாரி வச்சுட்டு, அந்த பாலித்தீன் பேப்பர்ல ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமா எண்ணெய் தேய்க்கிறேன். அந்த உருண்டைய அதில வச்சு, இந்த 4 விரல் 3 விரல் வச்சு தான் அப்படி தட்டி குடுக்குறேன். இதுக்கு பெரிய ஃபினிஷிங்லாம் ஒண்ணும் தேவைப்படாது. அப்புறம் ஒரு ஸ்பூன்ல பூரணம் எடுக்கிறோம். அத அந்த கொழுக்கட்டைக்குள்ள வைக்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கையில அந்த பூரணத்துக்கு ஸ்பூன்லயே எடுங்க. அப்படியே அந்த பாலித்தீன் பேப்பர ஒரு சைடுல இருந்து அத அழுத்தி குடுக்குறோம். அவ்வளோதான். அழுத்திட்டு சைடு ஃபுல்லா நான் வந்து மாவுல கை வைக்கவே இல்ல. எல்லாமே அந்த பேப்பர்லயே தான் வைக்கிறேன். அப்புறம் இந்த பேப்பர ஓப்பன் பண்ணா அவ்வளோதான். தட்ஸ் இட். இங்க பாருங்க. எவ்வளோ ஈஸியா வந்துருச்சுன்னு பாருங்க. இதே மாரி நம்ம இந்த ஃபுல் மாவுக்கும் நம்ம செய்யணும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபினிஷிங் கொஞ்சம் சைட்லலாம் வரலைன்னா நோ இஷ்யூஸ் பரவால்ல. என்ன ஷேப்லனாலும் நம்ம செஞ்சுக்கலாம். சைட் பைல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இட்லி கொப்பரையில நான் தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன். இதில நான் அந்த கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் 2 தட்டுமே வைக்க போறேன். துணி போட்டு தான் நம்ம வைக்கிறோம். ஈ உங்களுக்கு தெரியும் இட்லி எப்படி அவிக்கிறவங்க நமக்கே தெரியும். துணிய நல்லா ஈரம் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட்டு அடித்தட்டுல நான் செஞ்சு வச்சிருந்த கொழுக்கட்டை எல்லாமே நான் வைக்கிறேன். நல்லா வழுவழுப்பா இருக்கிறது எல்லாமே நான் பாலித்தீன் இதில வச்சு செஞ்சது. கொஞ்சம் வேற சைஸ் மாதிரி இருக்கிறது எல்லாமே நான் டைரக்ட்டா கையில செஞ்சது. அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம தான் சாப்பிட போறோம். ஸோ, அதனால நம்ம வீட்டுக்கு என்ன ஷேப் புடிக்குதோ, உங்களுக்கு எந்த ஷேப் ஈஸியா இருக்கோ, இத ஃபர்ஸ்ட்டு பழகிக்கங்க. பழகிட்டு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா செஞ்சிரலாம். இப்போ கீழ அடியில உள்ள தட்டுக்கு வச்சுட்டேன். அடுத்து மேல உள்ள தட்டுக்கு நான் வைக்க போறேன். தண்ணி மட்டும் அந்த இட்லி கொப்பரையில உள்ள தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மியாவே வச்சுக்கோங்க. தண்ணி நெறையா வச்சீங்க அப்படின்னா, அடித்தட்டுல இருக்க கொழுக்கட்டை வரைக்கும் அந்த தண்ணி கொதிக்கிறதுல மேல வந்துரும். அதனால தண்ணி மட்டும் கம்மியா வச்சுக்கோங்க. ஒரு 7 நிமிஷம் தான் நம்ம வந்து 7 டூ 8 நிமிஷம் தான் இத நம்ம வந்து வேகவே வைக்க போறோம். ஏன்னா மாவு ஆல்ரெடி வெந்தது. பூரணம் ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தது. ஸோ எல்லாமே வந்து நல்லா குக் ஆனது தான். ஃபைனலா ஸ்டீம் பண்ணி எடுக்கிறோம். அவ்வளோதான். பாருங்க, இப்போ நான் வந்து அத மூடி வச்சுடுறேன். நான் ஹை ஃப்ளேம்ல தான் வச்சிருந்தேன். இப்போ 7 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்றேன். ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி தொட்டு பார்க்கும்போது கைய ஈரமா நனைச்சுட்டு தொட்டு பாருங்க. மேல இருக்கிற இது வந்து வழுவழுன்னு வந்துரும். அதுதான் நம்மளுக்கு வந்து அது வெந்திருக்குன்னு அர்த்தம். உள்ள பூரணம் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்னா, வெல்லம்லாம் சேர்த்துருக்கனால வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி, அது நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாருங்க அப்படியே ஒட்டாம வந்துருச்சு துணியில. இப்போ நம்ம வந்து நல்லா வழுவழுப்பா எடுத்திருந்தோம்னா, இந்த அளவு கூட வெடிக்கக்கூடாது. அந்த மேல இருக்கிற இது தெரியாம கூட இருக்கும். பாருங்க அவ்வளோதான். நீங்க ஈஸியா செஞ்சிரலாம். கொஞ்சம் ஆறுனோனே சர்வ் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. தேங்க் யூ.